அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி ரெக்கமெண்ட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிராந்திய கிராமப்புற வங்கிகளை நிறுவுவதற்கு பின்வரும் எந்த குழு பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நரசிம்மம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல தான் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சிவராமன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல நபார்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நபார்ட் அப்படிங்கிற அமைப்பு 1982ல வந்திருக்கும் சிவராமன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல. அடுத்தது மல்ஹோத்ரா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்திருப்பாங்க. எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னா 1999ல நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? உர்ஜித் பட்டேல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல தான் 2016ல நமக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி பணவியல் குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? மானிட்டரி பாலிசி கமிட்டி செக்ஷன் 45ZB ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 இதுக்கு கீழே தான் நமக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி செபி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு எதை பேஸ் பண்ணி எந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கும்னா நரசிம்மம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் செபி அப்படிங்கிற அமைப்பும் வந்திருக்கும். சரியா? சில பேசிக் திங்ஸ் நம்ம எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அவார்ட்ஸ் தி ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு யார் வழங்குறாங்க அப்படின்னா பிரிட்டன் நாடு தான் வழங்குறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெட் டாரிங்டன் அப்படிங்கிறது பிரிட்டனோட புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞராக இருந்திருப்பார். ஸோ அவரோட 100ஆண்டு ஆனிவர்சரியை பேஸ் பண்ணி பிரிட்டன்ல ஒரு விழா நடந்தது. அதுல ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டு அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்த சுதர்ஷன் பட்நாயக் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சுதர்ஷன் பட்நாயக் அவர்களுக்கு இந்த ஃப்ரெட் டாரிங்டன் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1976 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரண்ட்லி தேர் ஆர் 43 RRBs இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் 1976ல் நிறைவேற்றப்பட்டது. ஸோ ஆர்ஆர்பி அப்படிங்கிறத 1975ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு ஆர்டினன்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அவசர சட்டம் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்ப சட்டமா மாறி இருக்கும் அப்படின்னா 1976ல ஆர்ஆர்பி ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆனா அமைப்பு 1975லே வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ ஆர்ஆர்பிஸ் இருக்கு அப்படின்னா 43 ஆர்ஆர்பிஸ் இருக்கு. இந்தியாவிலே அதிகமா ஆந்திர பிரதேஷ்ல 4 ஆர்ஆர்பி இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி இருந்ததை 2019ல தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following factors are responsible for increase in non-communicable diseases in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் தொற்றா நோய்கள் அதிகரிப்பதற்கு பின்வரும் காரணிகளில் எது காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்தோம்னா தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு எபிடமலாஜிக்கல் டிரான்சிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? எபிடமலாஜிக்கல் டிரான்சிஷனை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ்ல பாதிக்கப்படுறதை விட்டுட்டு இப்போ அதுல இருந்து கடந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால அதிகமா பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏஜிங் பாப்புலேஷன், நம்ம பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அர்பனைசேஷன் அதிகமா இருக்கு. குளோபலைசேஷனோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் தென் பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் காரணமாக தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஃபுட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. நமக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அண்ட் தென் சர்வீஸ் செக்டாரோட growth இந்த மாதிரியான காரணங்களுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். மூணுமே வரும். சரியா? அடுத்தது, தமிழ்நாடு ரெக்கார்டட் த ஹையஸ்ட் எக்கனாமிக் growth in the year 2024-25. The nominal economic growth rate of தமிழ்நாடு is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2024-25ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செய்தது. தமிழ்நாட்டின் பெயரளவு பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட ரியல் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது நமக்கு 9.69% இருக்கு. தமிழ்நாடோட நாமினல் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது 14.02% இருக்கு. சரியா? ஸோ ரெண்டுத்துலையுமே தமிழ்நாடு தான் டாப் ஸ்டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.